கதையின் பெயர் முட்டாள் அரசன். என்னொரு அழகான நதிக்கரையின் ஓரம் 2 நாடுகள் இருந்தது. ஒன்று மணிகுலம், மற்றொன்று புதுக்கரை. மணிகுலம் தேசத்து அரசரோ மிகவும் நல்லவர். தன் நாட்டின் மீதும் மக்களின் மீதும் அதீத நம்பிக்கையும் அன்பும் உடையவர். புதுக்கரை தேசத்து அரசனோ ஒரு முட்டாள். அவருக்கு நாட்டின் மீதும் நாட்டின் மக்களின் மீதும் எந்த ஒரு அன்பும் பற்றோ இல்லை. இந்த 2 நாடுகளுக்கு இடையே வெகு காலமாக பகை நீடித்து வருகிறது. இந்த பகையை தனிப்பட்ட முறையில் கையாண்ட புதுக்கரை தேசத்து அரசன் தன் நாட்டின் வழியாக பாயும் நதியை மறித்து ஒரு அணையை எழுப்பினார். இதனால் மணிகுலம் தேசத்தில் பயிர்கள் சேதமாயிற்று. தண்ணீரின்றி விவசாயம் பொய்த்து போயிற்று. இதனை கண்ட மணிகுலம் அரசர் மிகவும் மனம் வாடினார். தனது அமைச்சரை அழைத்து ஒரு வழி கேட்டார். இந்த பிரச்சனையை எவ்வாறு சரி செய்வது என்று கேட்டார். உடனே அமைச்சர், ஆங்கள் மனம் வருந்த வேண்டாம் அரசே, புதுக்கரை தேசத்திலும் ஓர் அமைச்சர் இருக்கிறார். அவர் மிகவும் நல்லவர். நான் அவரிடம் சென்று இதற்கு வேறு ஒரு உபயம் கேட்கிறேன் என்று கூறினார். அன்று மாலை நேரம் மணிகுலம் அமைச்சர் அக்கரைக்குச் சென்று ரகசியமாக அந்த புதுக்கரை அமைச்சரை அணுகினார். அப்பொழுது மணிகுலம் அமைச்சரோ, எங்கள் நாட்டில் நீர்வரத்து நின்றுவிட்டது. காரணம் என்னவென்று தமக்குத் தெரியும் என்று நினைக்கிறேன். புதுக்கரையின் அரசர் எங்கள் நாட்டில் வரும் நதிநீரை அணை போட்டு தடுத்துவிட்டார். எங்களுக்கு பசி பஞ்சம் பட்டினி பெருகிற்று. வரும் பருவமழை பெய்தால் தங்கள் நாட்டிற்கும் மிக அதிக சேதாரம் உருவாகும். இதை தாம் எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் அமைச்சரே. எங்களுக்கு சற்று உதவுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். அமைச்சரோ, இதற்கு ஒரு உபாயம் தேடுகிறேன். இன்று இரவே அதற்கான முயற்சியில் இறங்குகிறேன் அமைச்சரே என்று கூறினார். அன்று இரவே புதுக்கரையின் அமைச்சர் அரசரின் பாதுகாவலனிடம் சென்று, தினமும் அரசர் 5 மணிக்கு எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்வார். அதனால் நாளை ஒரு நாள் அவருக்கு அடிக்க வேண்டிய என்று கேட்டுக்கொண்டார். அந்த பாதுகாவலனும், அமைச்சரே, தாங்கள் கூறுவது அனைத்தும் நம் நாட்டின் நலனுக்கே என்று நினைக்கிறேன். எனவே தாங்கள் கூறியபடியே நான் முன்கூட்டியே மணியை அழித்து அரசரை எழுப்பி விடுகிறேன் என்று உறுதியளித்தார். மறுநாள் காலை 3 மணி அளவில் பாதுகாவலன் 5 முறை மணி அடித்தான். அதனை கேட்ட அரசரோ, மணி 5 ஆகிவிட்டது, சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும் என்று நதி கரைக்குச் சென்றார். கையில் நீரை ஏந்தியவாறே வெகு நேரமாக சூரியனுக்காக காத்துக்கண் கொண்டிருந்தார். சூரியனும் தோன்றவில்லை. அமைச்சரை நோக்கி, அமைச்சரே, ஏன் இன்னும் சூரியன் வரவில்லை என்று கேட்டார். அதற்கு அமைச்சரோ, அரசே, தாங்கள் வீரர் சூரர், உங்களுக்கு இணை வேறுவும் இந்த உலகில் இல்லை. ஆயினும் எதிரி நாட்டு அரசரோ மிகச் சின்னவர். தங்களது திறமையை காட்டிலும் அவர் மிகவும் திறமைசாலியாக இருக்கிறார். தாங்கள் எவ்வாறு நீரினை அணை போட்டு தடுத்தீர்களோ அதைப் போலவே அவர் சூரியனை திரையிட்டு மறைத்துவிட்டார். இனி நம் நாட்டிற்கு சூரியனே இல்லை என்று கூறிவிட்டார். இதனைக் கேட்ட முட்டாள் அரசன் திடுக்கிட்டு, ஐயையோ, சூரிய நமஸ்காரம் செய்யவிட்டால் எனது முன்னோர்கள் என் மீது கோபம் கொள்வார்கள். அமைச்சரே, உடனே சென்று பக்கத்து நாட்டுக்கு தேவையான நீரினை அணையை திறந்த அனுப்பிவிடுங்கள். அப்படியே அந்நாட்டின் அரசரிடம் சென்று சூரியன் மீது உள்ள பிறையை நீக்கிவிடச் சொல்லுங்கள் என்று கூறினார். அமைச்சரோ உடனே அரசரிடம் உத்தரவு பெற்றுக்கொண்டு சிறிது தூரம் சென்று அணையை மட்டும் திறந்து விட்டுவிட்டு பின் அரசரிடம் திரும்பி வந்து, அரசே, தாங்கள் கூறியவாறு நான் செய்துவிட்டேன். சூரியன் மீது உள்ள திரை விலகிவிடும். தாங்கள் தங்கள் முன்னோர்களுக்கு சூரிய நமஸ்காரம் செய்து வழிபடலாம் என்று கூறினார். குழந்தைகளை, இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், எந்த ஒரு தலைமை பொறுப்பாக இருந்தாலும் அதற்குரிய தகுதியும் அறிவும் பெற்றிருக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த பொறுப்பில் இருக்கும் அவருக்கும் பயனில்லை, மாற்றவர்களுக்கும் பயனில்லை.